ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 5-year BA LLB டிகிரி கோர்ஸ்க்கான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க்குங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் கட் ஆஃப் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களுக்கும் 5-year BA LLB டிகிரி கோர்ஸுக்கு கட் ஆஃப் மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 5-year BA LLBக்கான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க்குங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா 18/7/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க கட் ஆஃப் மார்க் பற்றி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட்னு தனித்தனியான ஒரு கட் ஆஃப் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 94.5 அந்த மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 93.5ங்கிற மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 87.510 எந்த மார்க்குங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 86.250 மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 87 மார்க் கட் ஆஃப் மார்க்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 86.250 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்பிசி டிஎன்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 87.625 மார்க் கட் ஆஃப் மார்க்காக கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 86.500 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 88 கொடுத்துருக்காங்க. அதை மெரிட் லிஸ்ட்டுக்கு 88 கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 87 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்சிஏக்கெலாம் பார்த்தீங்கன்னா 87.70 கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 86.750 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்டிக்கு மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 80.250 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு 79.250 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுங்கிறது ஆன்லைனில் நடக்கும். அது என்னைக்கு எந்த டேட்லன்னு பார்த்தீங்கன்னா 19/7/2024 27/2024 ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் தான் நடந்துட்டு வருது இந்த ப்ராசஸ்ங்கிறது. அடுத்து எப்போ அலாட்மெண்ட் ஆர்டருங்கிறது இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 23/7/2024 தான் இந்த அலாட்மெண்ட் ஆர்டரே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுற டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24/7/2024 இருந்து 26/7/2024 இந்த டேட்குள்ளே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு உங்களோட 12th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி இந்த மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வச்சு அண்ட் ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு நேரடியாக போய் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் ஸ்டார் போட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். த அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் டு த வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வேகன்சிஸ் அவைலபிள் ஆஃப்டர் எக்ஸாக்ஷன் ஆஃப் த மெரிட் லிஸ்ட். மெரிட் லிஸ்ட் முடித்ததுக்கு அப்புறம் எவ்வளோ அந்த சீட் வேகன்சிஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் வெயிட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸுக்கு சீட்டுங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வொகேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4% சீட் மெரிட்டில் அலாட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் அவங்களோட +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 4% ஆஃப் சீட்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 91%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.